இந்த இடஒதுக்கீடை கொடுக்கலன்னா திமுகவுக்கு வன்னியர்களுடைய ஓட்டு கிடையாது. ஏங்க இப்படிதாங்க போன சட்டமன்ற தேர்தலில் பேசினாரு. அதை மீறிதான் எங்க முதலமைச்சர் ஆட்சி அமைச்சிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் இப்படிதான் பேசினார். முதல்ல அவங்க நின்ன தொகுதி என்னாச்சு? இவருடைய பொய் கதை வன்னியர் சமூகத்து மக்கள் ஒருபோதும் நம்புவதற்கு இனி தயாராக இல்லை. அது ஒரு 10-15% ஏமாற்றி வச்சிருக்கலாம், அது வேறு கதை. ஆனால் மீறி இருப்பவர்கள் அந்தந்த கட்சியில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கொள்கை சார்ந்து வாக்களிப்பார்கள். அதுபோல திமுகவிற்கு கொள்கை சார்ந்து வாக்களிக்கின்ற வன்னிய சமூகத்து மக்கள் தொடர்ந்து வாக்களிப்பார்கள். அவருக்கு தான் இழப்பு அதிகமாக போகுது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற இளைஞர்கள் சமூக ஊடகத்துல இவர் மோடிக்கு ஆதரவாக இருப்பதை நம்பி மோடி ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல பாமகவுல வெறுப்புல வெளியில வராங்களோ அவங்க எல்லாம் பாஜகவுல தான் சேர்றாங்க. நீங்க வட மாவட்டத்தில் பார்த்திருக்கலாம். இன்றைக்கு பாஜகவில் இருக்கின்ற பல்வேறு மாவட்ட தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அங்க இருக்கிறாங்க. எனவே இழப்பு இவர் கட்சிக்கு தான் இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர் அதை சரி செய்வதற்கான வேலையை